இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். நம்ம இதுக்கு முந்தின பதிவில் கரூர் தேவருடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்தோம். அவர் பாடிய ஒரு பாடலோட கருத்து மட்டும் அதில் சொல்லிகிட்டு இருந்தோம். ஒரு பச்சை மண்ணால், ஈர மண்ணால் செய்த ஒரு பானை எவ்வளவுதான் வேலைப்பாடு நிறைந்ததாக அழகிய ஓவியங்கள் போட்டு அது இது பண்ணியிருந்தா கூட அந்த சுடப்படாத மண்பானை வெளியில் வச்சிங்கன்னா ஒரே இல்லை தண்ணியில் போட்டிங்க ஒரே ஒரு சின்ன 2-3 சில சொட்டு, ஒரு சொட்டாக கூட இருக்கட்டும், அந்த ஈர பானையில் பட்டா அது எத்தனை நீங்கள் வண்ணம் தீட்டியிருந்தாலும் ஓவியம் பண்ணியிருந்தாலும் அந்த பானையானது அந்த ஒரு துளி மழை நீர் பட்டாலே கரைஞ்சி ஓட்டையாக போயிடும். அப்படி இருக்கிறப்போ ஒரு சுட்ட பானை தண்ணிக்குள்ளேயே நீங்கள் போட்டு வச்சா கூட அது ஒன்றுமே ஆகாது. அது போல தான் பக்குவப்படாத ஆன்மா சின்ன சின்ன துன்பங்கள் வந்தால் கூட சஞ்சலப்படும். பக்குவப்பட்ட ஆன்மா அது இறையருளால் பக்குவப்பட்ட ஆன்மா. பல துன்பங்கள் வந்து அந்த இறையருள் நாட்டம் இருந்து அந்த துன்பங்கள் வாயிலாக தான் இறையருள் நாட்டம் வரும் அப்படின்றது இயற்கையோட விதி. அப்பா இந்த துன்பம் போதும்ப்பா, வேண்டாம், இந்த பிறவி வேண்டாம், இந்த உடம்பு வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், இது எல்லாமே நிலையில்லாது, இத்தனை காலமாக நிலையில்லாதுன்னு தெரிஞ்சால் கூட உணரலை, இப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு தோணுது அப்படின்னு எப்போ தோணுன்னா சொகுசாக எல்லா சௌகரியங்களோடு இருக்கிறப்ப தோணாது, துன்பப்படும் பொழுது தான் தோணும். அதுதான் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, தட்டி தட்டி நகை செய்யும் பொழுது தான் அழகான ஒரு ஆபரணம் கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த நெருப்பில் சுட்ட மண்பாண்டம் கரையாது. அதுபோல் இறையருள் அப்படின்ற அழலில் நெருப்பில் வெந்த ஆன்மா தான் பக்குவப்படும், அது அதுக்கப்புறம் கலங்காது அப்படின்ற கருத்தை அவர் ஒரு பாடலில் சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம முந்தின பதிவில் பார்த்தோம். அந்த பாடலே சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிறைய அடியார்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருக்கலாம். ஏன்னா நமக்கு அது ஒப்புமைப்படுத்தி பார்க்கக்கூடிய, ஏன்னா நம்ம துன்பப்படும் பொழுதெல்லாம் துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க அப்படின்னு சொன்னது, இடுக்கண் வருங்கால் நகுகன்னு சொன்னது விளையாட்டு இல்லை, வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான ஒரு தத்துவம். அந்த துன்பங்கள் தான் நம்மளை பக்குவப்படுத்தும் அப்படின்றதுக்கான ஒரு அழகான விளக்கம். அதனால் எல்லாருக்குமே தேவை அப்படின்றதுனால அன்பர் பெருமக்கள் இந்த பாடலையும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பாடலோடு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கரூர் தேவநாயனார் பாடுறாரு, எழிலையாழ் செய்கை பசுங்கலன் விசும்பின் இன்துளி பட. அது இன்துளின்னு சொல்கிறார், ஒரு சொட்டு. அதாவது மழை நீர் எவ்வளவு நல்ல பரிசுத்தமான நீர் அப்படின்றதுனால இன்துளி பட நனைந்து உருகி, எழிலையாழ் செய்கை பசுங்கலன் விசும்பின் இன்துளி பட நனைந்து உருகி அது அதோட அந்த கருத்து உருகி வீணாக போயிடும். அழலையாழ் புருவம் புனலொடும் கிடந்தாங்கு ஆதனேன் மாதரார் கலவி தொழிலையாழ் நெஞ்சம் இடர்படா வண்ணம் தூங்கிருள் நடுநல் யாமத்தோர் மழலையாழ் சிலம்ப வந்து அகம் புகுந்தோன் மறுவிடம் திருவிடை மருதே. திருவிடை மருதூர் இறைவனை அவர் பாடுறாரு. அந்த பாடலுடைய அழகு ரொம்ப நல்லா இருக்குது. எழிலையாழ் செய்கை பசுங்கலன் விசும்பின் இன்துளி படன நனைந்து உருகிடும். எழிலாக அழகாக செய்யப்பட்ட, திறமையாக செய்யப்பட்ட ஒரு பசுங்கலன் விசும்பின் இன்துளி பட, சின்ன விஷயத்துக்கு கூட அது நனைந்து உருகிவிடும். அழலையாழ் புருவம், அழலையாழ்னா நெருப்பில் சுட்ட
பாத்திரம் மட்பாண்டம் புனலோடும் கிடந்தாங்கு. அது தண்ணிக்குள்ளேயே போட்டால் கூட ஒன்றும் ஆகாது. அது மாதிரி ஆதனேன் மாதரார் கலவி தொழிலை யாழ் நெஞ்சம் இடர்படா வண்ணம் தூங்கிருள் நடுநல் யாமத்து ஓர் மழலையாழ் சிலம்ப வந்து அகம் புகுந்தோன். சிவபெருமான் இவர் தினமும் இரவு நேரத்தில் எல்லாரும் உறங்கினதுக்கு அப்புறம் அந்த அமைதியான இரவு நேரத்தில் இறைவனை மனசில் சிந்திச்சுட்டு உட்கார்ந்துருப்பார். அந்த எப்போதும் இரவு நேரத்தில் இவர் வணங்கி பழக்கப்பட்டதுனால இப்போ இறைவனும் அந்த நேரத்தில் தான் இவருடைய மனசுக்குள்ளே புகழாராம். மழலை யாழ் சிலம்ப அவருடைய இறைவனுடைய சிலம்பொலி கேட்கும்படியாக வந்து அகம் புகுந்தோன், என்னுடைய மனசுக்குள்ளே புகுந்தவன் இப்போ எங்கே இருக்கான் தெரியுமா? மறுவிடம் திருவிடை மருதே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆதனேன் மாதரார் கலவி தொழிலை யாழ் நெஞ்சம், அந்த தொழிலில் ஆழ்ந்திருக்கக்கூடிய, அதாவது உலக இன்பங்கள்னு அர்த்தம். நெஞ்சம் இடர்படா வண்ணம் தூங்கிருள் நடுநல் யாமத்தோர் மழலையாழ் சிலம்ப வந்து அகம் புகுந்தோன் மறுவிடம் திருவிடை மருதே அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அழகான பாடல். இந்த பாடல் பிடிச்சவங்க ரசிக்கலாம், ரசிக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த கருவூர் தேவரை ராஜராஜ சோழன் தன்னுடைய கோவிலினுடைய பின்பக்கத்தில் சிலை, அதாவது ஒரு அழகான அதாவது கல் சிலை, கல் ஓவியமாக அழகு பெற வச்சுருக்காங்க. இந்த கருவூர் தேவருக்கு அமைஞ்ச திருவுருவங்களில் இதுதான் ரொம்பவும் தொன்மையானது அப்படின்னு நினைக்கிறாங்க. கங்கை கொண்ட சோழேச்சரம் திருக்கோயில்லையும் விமானத்தினுடைய தென் கீழ்ப்பகுதியில் தன்னுடைய அருளாசிரியரான இந்த கருவூர் தேவரை அவங்களும் அதே மாதிரி கோவிலில் வச்சுருக்காங்க. அந்த கங்கை கொண்ட சோழன் வச்ச கோவில்லையும் இவருடைய வடிவம் இருக்குது. இங்கேயும் ராஜராஜ சோழன் அமைச்ச கோயில்லையும் மிக பழசு அப்படின்னு நினைக்கக்கூடிய திருக்கோயிலினுடைய மேலை திருச்சுற்றில் இருக்குது. அங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழேச்சரத்தில் விமானத்தோட தென் கீழ்ப்பகுதியில் இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அன்பர்கள் அங்கே போகும்பொழுது வாய்ப்பு இருக்கிறப்போ நம்ம கவனித்து பார்ப்போம்ல, எது கருவூர் தேவர் சிலை அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அதுக்காக இந்த குறிப்பை நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த பாடலை சொல்லி இதை சொல்லணுன்றதுக்காகத்தான் இப்போ சொல்கிறேன். அவருடைய சிறப்பு பாருங்கள், கோவில் கோபுரத்தில் இடம் பிடிச்சிருக்கார் பாருங்கள். ராஜராஜன் கட்டிய கோவிலில் கோவிலினுடைய மேலை திருச்சுற்றில் இருக்குது. அதாவது மேற்கு பக்கம் மேலை திருச்சுற்றிலும் இவருடைய திருவுருவம் அமைக்கப்பட்டிருக்கு. அன்பர்களால் இன்றைக்கும் வழிபாடு செய்யப்படுது. சோழேச்சரத்தில், அதாவது கங்கை கொண்ட சோழேச்சரத்தில் தென் கீழ்ப்பகுதியில் இருக்குது. தன்னுடைய அருளாசிரியருக்கு கங்கை கொண்ட சோழன் வச்சிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் அவருடைய சிறப்பை இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக அளவில் உதவியாக இருக்கும். அப்படின்றதுனால நம்ம இந்த குறிப்பை சொல்லணும்னு தோணுச்சு. அந்த பாடலினுடைய அழகும் அவருக்கு அங்கே கோவிலில் அவருக்கு ரெண்டு பேர் கட்டின தந்தையார் கட்டிய கோவில்லையும் ஒரு இடம் கொடுத்துருக்காரு. அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்துலேயும் அவருக்கு கல் ஓவியம் இருக்குது அப்படின்றது அவருடைய சிறப்பை காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழிய நாடும் மெய்மை வாழ்க நல்ல அறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.